ஹோப் ஃப்ரம் ஹெவன். இது உங்கள் சேனல். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த சேனலுக்கு வருகை தந்திருக்கும் உங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. இந்த சேனலை மானிட்டை செய்ய வேண்டும் என்பதற்காக காணொளிகளை பதிவேற்றம் செய்வது கிடையாது என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அது கர்த்தருடைய சித்தம் என்றால் அப்படியே ஆகட்டும். அதற்காக அடியேன் பிரயாசப்படுவது கிடையாது. அடியேன் 12வது வகுப்பு PCM மாணவர்களுக்கு ஆசிரியராக இருப்பதின் காரணத்தினாலும் கொஞ்சமாக இருக்கும் வேத அறிவை கொண்டு கிறிஸ்துவுக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்பதற்காக காணொளிகளை எந்தவித உபகரணங்களும் இல்லாமல் பதிவிட்டும் என் மாணவர்களின் குடும்பம் மற்றும் அவர்களின் தெரிந்தவர்களுக்கு சுவிசேஷம் அறிவித்தும் வருகிறேன். காணொளிகளை முழுவதுமாக பார்க்கவும், கர்த்தரின் சொல்படி கருத்து கேட்பதை, அதாவது கமெண்ட் செய்வதை மூடப்பட்டுள்ளது. சப்ஸ்கிரிப்ஷன் உங்களது விருப்பம், கட்டாயமில்லை. ஆனால் காணொளி பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும். அடியனுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இது காகங்கள் மூலமாக கர்த்தர் அனுப்பிய எலியாவின் உணவு. இன்றைய எலியாவின் உணவு, கர்த்தருடைய கண்கள் எத்தகைய நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. திரையில் காணும் 2 வசனங்களில் பேதுருவின் வசனத்திலே கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது என்றும், மற்றும் நாளாகமம் வசனத்திலே தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டு இருக்கிறது என்றும் வாசிக்கிறோம். முதலில் நீதிமான்கள் யார் என்று நாம் சரியாக அறிந்து கொண்டால் மட்டுமே கர்த்தருடைய கரத்தில் இருந்து நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நம்மை மாற்றிக்கொள்ள முடியும். இந்த உலகத்திலே நன்னடத்தை இல்லாமல் வாழ்ந்தவர்கள் தங்கள் தவறை உணர்ந்து நல்லவர்களாக, சாட்சி உள்ளவர்களாக வாழ ஆரம்பிக்கும் போது கொஞ்ச காலத்திற்கு பிறகு அவர்களை பார்க்கும் ஜனங்கள் பரவாயில்லை, இப்போது திருந்தி நல்லவர்களாக வாழ்கிறார்கள் என்று சொல்ல ஆரம்பிப்பார்கள். ஆனால் அதே நன்னடத்தை இல்லாதவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டால் உடனடியாக ஆண்டவர் அவர்களை நீதிமான் என்கிறார். ஆனால் கர்த்தர் நீதிமான் என்று சான்று கொடுத்த பிறகுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை நம்மில் ஆரம்பிக்கிறது. நான் இயேசுவை அறிவேன், வேதத்தை அறிவேன், தினமும் வேதம் வாசிக்கிறேன், தினமும் ஜெபிக்கிறேன், இவையெல்லாம் சரிதான். இது ஒவ்வொரு கிறிஸ்தவரும் செய்ய வேண்டிய காரியம்தான். ஆனாலும் ஒருவன் அங்கீகரிக்கப்பட்ட நீதிமான் என்றால் அவன் இயேசுவின் உடன்படிக்கை இரத்தத்திற்கு தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்திருக்க வேண்டும். அப்படிப்பட்டவன் தான் இயேசு விரும்புகிற உண்மையான நீதிமானாக இருக்க முடியும். ஆகையினால் நாம் வாசித்த நாளாகமம் வசனத்தில் தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவார் என்றும், பேதுருவின் வசனத்தின் மூலமாக கர்த்தருக்காக தங்களை முழுவதும் அர்ப்பணித்தவர்களின் வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு தனிப்பட்ட ஈடுபாடு கொண்டவராய் இருக்கிறார் என்றும் நாம் உணர்ந்து கொள்ளலாம். அதாவது கர்த்தர் அவர்களின் விண்ணப்பத்தை கேட்டும், அவர்களுடைய ஜெபத்தை கேட்டும், அவர்களின் கண்ணீரை துடைத்தும் ஜெபத்திற்கு பதில் கொடுத்து கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கைகளையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டுள்ளது. அதாவது யாரெல்லாம் இயேசுவுக்கு முழுவதுமாக அர்ப்பணித்திருக்கிறார்களோ அவர்களின் இருதயத்தில் கர்த்தர் அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கைகளையும் உண்டாக்குகிறார். காரணம், அவர்கள் கர்த்தரின் கண்கள் நோக்கமாயிருக்கிற நீதிமான்கள். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14 மற்றும் 15ஆம் வசனத்திலே நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் என்றும், நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்தோமேயானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் வாசிக்க முடியும். பிரியமானவர்களே, அவர் சமூகத்தில் யார் விண்ணப்பம் செய்தாலும் ஒவ்வொரு விண்ணப்பத்திற்கும் அவர் செவி கொடுக்கிறார் என்பது உண்மைதான். ஆனால் கர்த்தரால் செவி கொடுக்கப்பட்ட விண்ணப்பங்கள் அவருடைய சித்தத்திற்கு மாறாக இருக்கும் பட்சத்தில், அதாவது
அந்த விண்ணப்பங்கள் விண்ணப்பம் செய்தவர்களின் சுய இச்சையால் செய்யப்பட்ட விண்ணப்பங்களாக இருப்பதால் பதில் கிடைப்பதில்லை. இதைத்தான் யாக்கோபு தன்னுடைய அதிகாரத்தில் எழுதுகிறான். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள் என்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. கர்த்தருடைய விருப்பத்திற்கு ஏற்ப அவருடைய சித்தத்திற்கு உட்பட்டு அவருடைய இரத்தத்தின் உடன்படிக்கைக்கு முழுவதுமாக ஒப்பு கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கும் நீதிமான்கள் மீது அவருடைய கண்கள் நோக்கமாய் இருக்கிறது என்றும் மற்றும் கர்த்தர் அவருடைய வல்லமையை அவர்களுக்கு விளங்கச் செய்வார் என்பதையும் மறக்க வேண்டாம். பிரியமானவர்களே, நாமும் கர்த்தர் எதிர்பார்க்கிற நீதிமான்களாய் மாறுவோம். தேவ ஜனங்களே, இயேசுவின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து உலக பிரகாரமாகவும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் ஆசீர்வாதமாக வாழ்ந்து இயேசு தன்னுடைய ஜீவனையே விலை கிரயமாக கொடுத்து மீட்டெடுத்த நம்முடைய ஆத்துமாவை கடைசி வரையில் காத்துக்கொண்டு கர்த்தருடைய நேரத்தில் ஓட்டத்தை ஜெயமாக முடிப்போம். ஆமென்.